மாநில மையத்தின் முடிவின்படி வருவாய்த்துறை அலுவலர்களின் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கி ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1500 அலுவலர்கள், வருவாய்த்துறை மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள், நில அளவைத்துறையினர் சங்கங்கள் ஒருங்கிணைந்து இன்று நமது ஈ சினிமா அருகிலிருந்து மாபெரும் பேரணியாக இன்று ஆர்ப்பாட்டத்துடன் கூடிய மாபெரும் பேரணி நடைபெற்று அதிலிருந்து தொடங்கி கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை வந்து அங்கு மாபெரும் ஒரு தர்ணா ஆர்ப்பாட்டம் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுக்கு முக்கிய கோரிக்கைகள் என்னவென்றால், எங்களுடைய வருவாய்த்துறையினுடைய பணி பாதுகாப்பு முதல் பிரதான கோரிக்கையாக முன்வைத்து, அதனுடன் இணைந்து காலி பணியிடங்களை நிரப்புதல் மற்றும் கருணை பணியிடங்களுக்கு 20% ஏற்கனவே 25% இருந்ததை 5% குறித்து 20ஆக இப்போது ஆணை பிறப்பிக்க உள்ளார்கள். அதனை மீண்டும் 25% உயர்த்த கோரியும் வருவாய்த்துறை, அதாவது எங்களுடைய ஜமாபந்தி வருவாய் தீர்வாயம் ஜூலை 1ஆம் நாளிலிருந்து துவக்க நாளாக இருக்கின்றது. அன்றைய தினத்தை வருவாய்த்துறை தினமாக நாங்கள் அறிவிக்க கோரியிருக்கின்றோம். மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம், அதாவது எங்களுடைய வருவாய்த்துறை இந்த கூட்டமைப்பிலே பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் கடுமையாக பணி செய்து இரவும் பகலும் பாராமல் அல்லும் பகலும் உழைத்து இந்த அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பாக நாங்கள் இருந்து அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலே நாங்கள் மிகவும் சிரமத்துக்கு உட்பட்டு எங்களுடைய சம்பளத்தை எல்லாம் நாங்கள் இந்த பணிக்காக செலவிட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகையால் எங்களுடைய துறையை மேம்படுத்த துறையாக கருதியும் அதற்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை வழங்குமாறும் கேட்டு இந்த முக்கியமாக 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாங்கள் இந்த தர்ணாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 50,000 பணியாளர்கள், ஊழியர்கள் இதிலே கலந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே கேட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். இது அரசுக்கு சென்று அரசு எங்களுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.